கொல்கட்டா, சென்னை, மும்பை, பெங்களூரு, நாக்பூர், அகமதாபாத் இந்த 6 சிட்டியில மட்டும்தான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடணும், ரொட்டேஷன் பாலிசி மாதிரி. ஏன்னா நீங்க மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, சீனா கண்ட்ரிஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான கிரவுண்ட்ஸ்ல மட்டும்தான் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுவாங்க. அண்ட் அவங்களோட ஓன் பிளேயர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்றதும் தெரியும். அண்ட் செலக்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்குவாட் எடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவலும் வந்து மேனேஜ்மெண்ட்னால செலக்ட் பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்லி இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வென்யூஸ் இருக்கு. சம்டைம்ஸ்ல புது வென்யூஸ்ல இந்தியா விளையாடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவேல வந்து விளையாடுற டீமுக்கும் அது புது கண்டிஷன்ஸ். இந்தியா என்னதான் அது ஹோம்ல விளையாடினாலுமே இந்தியன் பிளேயர்ஸ்க்கே அது புது கண்டிஷன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா இப்ப இங்க 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் விளையாட வராங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் கொல்கட்டால, இன்னொரு மேட்ச் குவஹாத்தில முதல் முறையா இப்பதான் டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. அப்படின்னும் போது ஹோம் அட்வான்டேஜ் ஒன்று இந்தியாவுக்கு இருக்குமா? சத்தியமா இருக்காது. சோ இந்த ஒரு விஷயத்த ஃபியூச்சர்ல பிசிசிஐ எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. மக்களே, உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.